பேரன் பேக்கர் அதை கேட்ச் பிடிக்க அப்படியே ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வைக்க, அதுக்கப்புறம் வந்து அடிக்க வந்த பிரசன்ட் ரீடை தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் அவரை 4 பஞ்ச் வைக்க, அதுக்கப்புறம் பின்னாடியே பேரன் பேக்கர் ஸ்பியர் போட, அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கரும் பிரசன்ட் ரீடும் சேர்ந்து 2 பேருமே அட்டாக் பண்ண, ஜேஇஸோ காப்பாற்ற வர, ஜேஇஸோ காப்பாற்றி 2 பேருமே டேக் டீமாக ஒரு ஸ்பியரை போடுவாங்க, தெறிக்க விடுவாங்க. இந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பிரேக்கர் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இவங்க 2 பேருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்களுக்கு 2 பேருக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் வரும். ஆனால் இப்போ கிடையாது. இந்த சம்மர் ஸ்லாமில் இவங்க 2 பேருக்கும் டேக் டீம் மேட்சஸ் தான். அதாவது பெர்சன்டேட் அண்ட் பேரன் பேக்கர் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் அண்ட் ஜேஇ. ஸோ இந்த டேக் டீம் மேட்சஸ் தான் நடக்க போகுது. இந்த டேக் டீம் மேட்சஸ்க்கு அப்புறம் ஒரு சர்வே சீரிஸ் ஸ்டோரி லைன் உருவாக போகுது. அது வரைக்கும் சர்வே சீரிஸ் முடிகிற வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லை மாதிரி டேக் டீம் மேட்ச் சொல்லுவாங்க. சர்வே சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோமன் ரிங்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் பக்கம் போகும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.